அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய வெள்ளி அரங்கம் பல்திறன் அரங்கம். இது தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இருப்பவர்களுக்கு தீபாவளி, இல்லாதவர்களுக்கு தீராவளி. அழகழகாய் ஆடை கட்டி அறுசுவையும் அமுதமாக்கி தித்திக்கும் தீபாவளி, இது தீராத சூறாவளி. கையில் இருக்கும் காசையெல்லாம் கரியாக்கி ஒளியாக்கி ஒளியாக்கும் தீபாவளி. லட்சங்களுக்கு லட்சணமாய் தீபாவளி, நடுத்தரங்களுக்கு நெஞ்சு படபடக்கும் தீபாவளி. தெரு ஓரங்களுக்கு இடம் தேடி தவிதவிப்பு, பொழைக்க போனவர்களுக்கு கூடுகளை வந்தடைய உந்துகளில் வழி இல்லை. தாறுமாறாய் கட்டணங்கள், ஆனாலும் அசரவில்லை. சீரை சீராக்க போட்டிருக்கும் குண்டுமணியும் தன்மானமாய் அடமானம். தன்மகளை தாரை வார்த்த பாவிகளுக்கு பயத்தோடு பளபளக்கும் பலவரிசை. ஆனாலும் அதிகாரம் தலை தூக்கும், தலைக்குனிவோடு தலைமுழுகும் இன்பத் தீபாவளி. தலைக்குனிவோடு தலைமுழுகும் இன்பத் தீபாவளி. அப்பாவி மாப்பிள்ளைகளோ தங்க மனதோடு தன்மான சிங்கங்களை திரும்பி பார்க்கும் தீபாவளி. கடைக்காரர்கள் கல்லாவை நிரப்பி ஏழைகள் இன்னும் ஏளனமாகும் இன்பத் தீபாவளி. மனவெளியோடு தூர தேசங்களில் உறவுகளை தூரமாக்கி வாய்க்கட்டி வைத்த கட்டி தூங்குற நேரமும் உழைத்து உழைத்து ஊருக்கு பணம் அனுப்பி மனைவி மக்களை சந்தோஷப்படுத்தும் நம் சகோதரர்களுக்கு நெஞ்சில் வேதனையோடு இன்பத் தீபாவளி. எத்தனையோ அடுக்கடுக்காய் வீசலாம், ஆனாலும் இன்பத் தீபாவளி. உறவுகளே உறக்கச் சொல்லுங்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் நன்னாளே நமக்கெல்லாம் இன்பத் தீபாவளி. அந்நாளை எதிர்நோக்கி இந்நாளை இன்பமாக்கி இருப்பவர்களும் இல்லாதவர்களும் பகிர்ந்துண்டு உறவாடுவோம், இன்னல்களை இன்பமாக்குவோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்நன்னாளில் நம் அலைவரிசையின் வழியாக கவிதைகளையும் உரைகளையும் பாடல்களையும் பகிர்ந்து அளித்துள்ளோம். கண்டும் கேட்டும் மகிழுங்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்ட அரங்கம் இது. அவர்களுக்கு நாம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கமும் வாழ்த்துகளும். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, தீபாவளியை அறிவு தீபமாக்கி உலகெல்லாம் உன்னதமாக உலாவாருங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். மாற்றம் என்பதே மாறாதது. உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழே தாயே, இசையே இயற்கையே, நின் பாதம் பணிகின்றேன். நின் பாதம் அன்றி வேறொருவர் காலை பிடிப்பேனா? எந்தன் தமிழே தாயே, தமிழச்சியாய் பிறந்ததற்கு பெருமை கொள்கின்றேன். எந்தன் தமிழை அன்றி இந்த பிரபஞ்சத்தில் வேறெதுவும் பெரிதல்ல. தமிழும் தாயும் ஒன்றேதான், அதற்கு இணை என்று ஒன்றும் இல்லை. உன் பிறப்பு பொதிகை, பூர்வீகமோ தமிழகம். உன் உதடு திருக்குறள், உள்ளமோ திருவாசகம். உன் விரல்கள் 10 பற்களோ 1000. உன் இடை குறுந்தொகை, எடையோ 550. உன் பக்தி தேவாரம், புத்தியோ நெடுந்தொகை. உன் குணம் திருப்புகழ், மனமோ பாஞ்சால சபதம். உன் அமைதி பகல் விளக்கு, அரவணைப்போ குடும்ப விளக்கு. அணிகலன்களாய் தலையில் சீவக சிந்தாமணி, இடையில் மணிமேகலை, காதில் குண்டலகேசி, கையில் வளையாபதி, காலில் சிலப்பதிகாரம். பைந்தமிழே, செந்தமிழே, தேன் தமிழே, தமிழ்த்தாயே, எங்களின் பேச்சும் மூச்சும் உயிரும் நீதான். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழியர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த தீபாவளி அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வடக்கு தெற்கு, புராணம், தத்துவம், உண்மை, பொய், சித்தாந்த மோதல்களை விடுத்து உழைத்து கலைத்தவனும் உழைப்பில் கரைந்தவனும் விழாக்களில் மட்டும் விருந்து உண்பவனும் கொண்டாட இருக்கட்டும் சில விழாக்கள். அதற்குள் புகுத்திடுவோம் நம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை. தள்ளுபடி ஆடைகளும் தக்கபடி கிடைக்க எல்லோருக்கும் புது துணி. கசக்கும் வாழ்க்கையை இனிப்பாக்கும் சில பலகாரங்கள். வறுமையோடும் வாட்டும் கல்வியோடும் வாழும் பிள்ளைகள் சிரித்து மகிழ மத்தாப்புகள் என்பதாக கடன்களோடு வந்து சேரும் களிப்புதான் தீபாவளி. கடன் வாங்கி கொண்டாட வேண்டுமா விழாக்கள்? பொருளாதார கணக்கு சரிதான், மகிழ்ச்சியின் மனதுக்கு பொருளாதாரம் புரியாது. வெடித்து சிதறும் துன்பங்கள் தாண்டிய வாழ்க்கை சிலருக்கு வெடிகளில்தான், உயிர் பயத்தோடு வெடி தயாரிக்கும் கூலிகளில்தான். அப்படி விபத்துகளில் தப்பிக்கும் கந்தக வாழ்க்கை நடக்கவும், வாழ்க்கை சக்கரம் சுற்றாது நின்று ரெடிமேட் யுகங்களில் பாதிக்கப்பட்ட தையல்காரர்களின் வாழ்வு தைக்கப்படவும், குளிர்சாதன வசதியோடான விற்பனையாளர் பணி தொடங்கி சாலையோரங்களில் தவம் கிடக்கும் வணிக வளாகங்களும் வளம் பெற கொண்டாடி மகிழ்வோம் தீபாவளியை. அசுரனை கொன்ற ஆண்டவன் தன் இறப்பை மகிழ்வாக கொண்டாட வரம் கேட்ட அசுரன். அசுரனை கொன்ற ஆண்டவன் தன் இறப்பை மகிழ்வாக கொண்டாட வரம் கேட்ட அசுரன் எனும் புராணங்களை தாண்டி நமக்காக கொண்டாடுவோம். மனித நேயத்தோடு மனிதர்களை கொண்டாடுவோம். புத்தாடை பலகாரம் இனிப்போடு மத்தாப்பு வெடி சத்தங்களில் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி அன்பும் மகிழ்வும் எங்கும் நிறைந்திட தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பை பகிர்ந்து அளித்து ஆனந்தமாய் வெடிகள் வெடித்து இனிப்புகளின் இன்பத்தில் மகிழ்ந்து ஈதல் உள்ளத்தால் உயர்ந்து உள்ளத்தின் உவகையை பகிர்ந்து ஊக்கத்தை பிறருக்கும் தந்து எல்லோரிடத்தும் அன்பாய் இருந்து ஏற்றத்திலும் எளிமையாய் மடிந்து ஐம்புலன் ஆசைகள் ஒழித்து ஒற்றுமையின் பயனை அறிந்து ஓதுவதின் இன்பம் புரிந்து ஔடதத்தின் அருமை தெரிந்து எஃகு மனத்தோடு இருந்து அன்பில் இனித்து ஆனந்தத்தில் வெடித்து இனிப்பில் மகிழ்ந்து ஈகையில் சிறந்து உவகையை பகிர்ந்து ஊக்கத்தில் உயர்ந்து எளிமையாய் வாழ்ந்து ஏற்றத்தில் வணங்கி ஐம்புலன் அடக்கி ஒற்றுமையில் ஓங்கி ஓதுவதை விரும்பி ஔடதமாய் உண்டு தீபாவளி வாழ்விலும் ஒளிர்ந்திட வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுபிக்ஷா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆதிவர சிவனாரும் அவள் வழியில் செவ்வேலும் அகத்தியர்க்கு உரைத்த மொழி அமல்தான தமிழ் மொழிதான் என்று உள்ள தென்தமிழால் இயம்பியவன் கம்பனானன். சுடற்கடவுள் தந்த மொழி கம்பனவன் கருத்து வழி. முதல் மனிதன் வாயசித்து மொழிந்த மொழி தமிழ் மொழியே. தென்னகத்து மொழிக்கெல்லாம் தாயகமே தமிழ் மொழியே. இலக்கணங்கள் ஐந்தவையுமே ஏற்றமுற கற்ற மொழி. ஆதி மனித குல அகவாழ்வும் புறவாழ்வும் அமைத்து வகுத்த மொழி அமிழ்தான தமிழ் மொழியாம். கணக்கில்லா நூல்களையும் கண்ட மொழி தமிழ் மொழியே. உலகத்து மொழிகளுக்குள் ஊடுருவி தமிழ் சொற்கள் பல பலவாய் உள்ளதனை வகுத்தறித்தார் மொழியறிஞர். தேவர்களின் மேலாக திகழ்கின்ற தமிழ் மொழியை தமிழமுதின் சுவை கண்டார், இங்க மலர் நிலை கண்டார், பாடி புகழ்ந்தார் பாரதியும் அவ்வழியே. தமிழே அமுதென்றான், தமிழே என் உயிர் என்றான் பாரதிதாசன். அவன் புதுமை குயில் பாவேந்தன், தன்னிகர் இல்லாத தனிப்பெரும் தன் தமிழே. கண்ணி தமிழை கற்கண்டை தேன் சுவையா என்னிலிருந்து இணையாலும் தெய்வரமே. தித்திக்கும் தெல்லமுதாய் திகழ்கின்ற தமிழ் மொழியை எத்திக்கும் முன்புகளை ஏற்றமுற செய்திடுவேன். வையகம் உள்ளவரை வாழியடி வாழியவே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மழையாகிய நான் மழலையாக வந்தேன் இப்பூமிக்கு. ஆயர் பாடி மாய கண்ணனை போல நீர்நிலைகளில் இருந்து நீரை கவர்ந்து வெப்பச்சு மேகத்திற்குள் ஒளித்து தென்றல் காற்றின் குளிமையில் மழையாக இப்பூமிக்கு வந்தேன். உல்லாசமாக உலகை சுற்றினேன், உற்சாகமாக உயிர்களை பிரசவித்தேன். ஆதி மனிதன் என்னை அறியாத பொழுது அஞ்சு நடுங்கினான். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பால் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மழை
என்கிற குரல் போல ஆக்கமும் நானே அழிவும் நானே என்று அறிந்த பின் கடவுளாக என்னை வணங்கினான். மொழியறியா காலத்தின் கடவுளின் மொழியாக என்னை உணர்ந்தான். தாய் அன்பில் கூட சிறு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நான் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இப்பூமியை செழிக்க வைத்தேன். பூமாறி பொழிந்தேன். கடமையை செய்தேன். பலனை எதிர்பாராமல் சிறப்பாக பொழிந்து கொண்டே இருந்தேன். நீரின்றி அமையாது இவ்வுலகம் என்று நினைவில் இருந்தவரை, பரிணாம வளர்ச்சியின் பங்குதாரர் நான் என்ற புரிதல் இருந்தவரை, இயற்கையோடு இருந்த பொழுது என்னை கொண்டாடி தீர்த்தாய். செயற்கை விளக்கில் உன்னையும் மறந்து என்னையும் மறந்தாய். எங்கோ தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் குளிர்பானம் போல என்னையும் உற்பத்தி பொருள் என்று நினைத்து விட்டாய். எங்கோ தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் குளிர்பானம் போல என்னையும் உற்பத்தி பொருள் என்று நினைத்து விட்டாய். ஒரு துளி நீரை உன்னால் உருவாக்க முடியுமா? ஒரு துளி நீரை உன்னால் உருவாக்க முடியுமா? கோள்களை தேடி அலைகின்றாய். நீர்நிலையை தேடி வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய் கலைந்தது போல பொருள்சார் வாழ்க்கைக்கு பொருள் கூட்ட கொடையாக தந்ததை கொள்ளையடிக்க துணிந்தாய். மனிதனின் இயல்பு தன்னலமானவன் என்று புரிந்தது. மனிதனின் இயல்பு தன்னலமானவன் என்று புரிந்தது. பேராசை கொள்ளாதே மனிதா, பேரழிவு நிச்சயம். பகுத்துண்ட பல்லுயிர் ஓம்பு எனும் அறத்தையும் மறந்தாய். சொந்த வீட்டிலே திருடனானாய். என் சேவையும் உனக்கு விளங்கவில்லை, உன் தேவையும் உனக்கு புரியவில்லை. என் சேவையும் உனக்கு விளங்கவில்லை, உன் தேவையும் உனக்கு புரியவில்லை. தன்னலமான மனிதா, உன் அடுத்த தலைமுறை நலத்தோடும் பலத்தோடும் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் பணத்தை சேமித்தது போதும் மழை நீரை சேமிக்க தொடங்கு. பணத்தை சேமித்தது போதும் மழை நீரை சேமிக்க தொடங்கு. உனக்கான சவக்குழியை நீயே தோண்டிக் கொள்வது எப்படியோ அப்படித்தான் விஞ்ஞான வளர்ச்சி என்கிற பெயரில் நீர்நிலைகளை ஒழிப்பதும் இயற்கை வளங்களை சிதைப்பதும். தாயின் கோபத்திற்குள் மறைந்திருக்கும் சிறு அக்கறை போலத்தான் என்னுடைய சீற்றத்திலும் மறைந்திருப்பது உங்களின் மீதான அக்கறையே. நான் இல்லை எனும் நிலை வந்தால் உன் நிலை என்ன என்று இன்னும் உணர முடியாத மூடனாகவே இருக்கிறாயே. இனியும் சுயநலமாய் இல்லாமல் உன் சுற்றத்தையும் சுற்றுப்புறத்தையும் பழுதாக்குவதை நிறுத்தி பத்திரப்படுத்த தொடங்கு. பழுதாக்குவதை நிறுத்தி பத்திரப்படுத்த தொடங்கு. உங்கள் நலம் காக்க மாறு வேடத்தில் இன்றும் நான் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன். சேவகம் செய்வதையே சேவையாக கொண்ட நான், சேவகம் செய்வதையே சேவையாக கொண்ட நான் இப்பொழுதும் செப்பனிடும் பணியில் மும்முரமாக. அது உங்கள் தவறுகளின் மீதான என் கோபம் என்பதை கூட நீ அறியாயா? என்னிடம் ஏற்ற தாழ்வுகள் இல்லை, சாதி மத பேதம் இல்லை, நிற பாகுபாடில்லை, பாலின வேறுபாடில்லை. என் பார்வையில் அனைவரும் சமமே. என் அன்பு அனைவருக்கும் பொதுவே. என் அறமும் பலமும் என்றுமே உங்களுக்காகவே, நீங்கள் நலமோடும் பலமோடும் வாழ்வதற்காகவே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் நிலை மாறி தனிமைப்பட்டால் உண்டு வாழ்வு எனும் நிலைக்கு இயற்கை நம்மை தள்ளி இருக்கிறது. இவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும். லண்டனில் இருந்து பிரேமலதா அரவிந்தன். வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா.
புஸ்தக நோட்டு வாங்கலன்னு பாத்தியா தினமும் அடிக்கிறார். புஸ்தக நோட்டு வாங்கலன்னு பாத்தியா தினமும் அடிக்கிறார். வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன். வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரன்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க. கிழிஞ்ச சட்டக்காரன்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க. என் மனசு தாங்காம நான் அழுகிறேன். அம்மா என் மனசு தாங்காம நான் அழுகிறேன். தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. அம்மா வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க. விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க. நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறேன். நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். மேலாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா. மேலாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா. கருணாகும் வெளுப்புலத்தான் இருக்குது. அம்மா கருணாகும் வெளுப்புலத்தான் இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா. மேற்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும். மேற்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. 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 அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவது சித்ரா. இந்த இனிய தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அஜிதாமா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல. இந்த சேனல் வாயிலாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூக்கட்டும் புத்தொலிகள் என்ற கவிதை மூலம் உங்களுடன் நான். பூக்கட்டும் புத்தொலிகள். நாட்கள் பக்கங்களாய் நகரும் பொழுது அதில் மகிழ்ச்சியை அளித்தர பல திருநாட்கள் வரட்டும் வரட்டும். வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை தரட்டும் தரட்டும். வானில் நிலவொளி குளிர்ச்சியை தரும். வீட்டில் தீப ஒளி மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் குதூகலத்தில் மான்குட்டியாய் ஓடுவர். புத்தாடை அணிமணியில் துள்ளி குதித்தே ஆடுவர். கைகளில் மருதாணி வாசமும் புது புது வளையல்கள் ஓசையும் கூந்தலில் பூக்களில் வாசமும் பெண்களின் அழகை கொஞ்சம் கூட்டுகிறது. பண்டிகை போனஸ் நகைக்கடை பொம்மையின் நகைகளை எல்லாம் பெண்களின் சொந்தமாக்குது. புது வீடு கைகளில் பத்திரமாய் பத்திரமாய் நமக்கு உடைமையாகுது. காசுகள் கரைந்தாலும் நேசமுடன் உறவுகள் பாசத்துடன் வந்து வாழ்த்துக்கள் கூறுது. பண்டிகை நாட்களில் வீடு தேடி வரும் அத்தை மகன் உறவையும் மாப்பிள்ளை வரவையும்
எதிர்பார்த்து காத்திருப்பர், மனமகிழ்ச்சியில் பூத்திருப்பர். அடைமழையே ஆனாலும் வாசலில் புஷ்பான மலை பொன்மணிகளாய் பொழிந்து கொண்டே இருக்கும். வான வேடிக்கை புத்தொளி வெள்ளமாய் வைர பட்டாடையாய் மின்னி மின்னி செல்லும். அடடே எத்தனை சுவை, இனிப்புகளில் எத்தனை வகை, சுகரே ஆனாலும் சுவைத்து பார்க்க தூண்டும் விதவிதமான பலகாரங்கள். ஆட்சியின் கைப்பக்குவத்தில் அதிரசமும் சுட சுட தெவிட்டாத சுழியமும், எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள். அத்தனையும் தீபாவளி எனும் பண்டிகையின் மகிழ்ச்சி. தரணி எங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் பாயட்டும், பூக்கட்டும் புத்தொளி எங்கும். இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். எனது பெயர் சு மாலினி. 9ஆம் வகுப்பு, வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி, திருவாரூர். உயராய்வு வேல் அலைவரிசை நேயர்களுக்கும் முனைவர் அஜிதா அம்மாவிற்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கலைஞர் அவர்கள் எழுதிய புறநானூற்று தாய், அதை பற்றி உங்கள் முன் சிரமத்துள்ளது. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமர்ந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைகளம் போல் மின்னும் விழுவது. புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையும், கிளியும் மெய்சிலிருப்பும் ஈழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெடுப்ப பொக்கை வாய்களை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி உள்ளது. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேரி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறார். ஆண்மகனானே தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் உன் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றார். அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழக்கு தமிழச்சி. வேடிக்கை நேரவது வெள்ள பாட்டி, உன் வாடிக்கை கேடியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்து என்றான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிளவி. தாயமாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களவும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கலருவாய் என்றான். முதுகில் என்றான். கிளவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாழை எடுத்தனல். முழவு உழைத்த திக்கை நோக்கி முடக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் ஓடைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் வாழ்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்தார்வின் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து பட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீரை அரவணிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி. ஏடா, மருத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாள். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொழுத்த திமிழ் பாய்ந்த தோழங்கே தினமெடுக்கவில்லையா? அந்த வேலைக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வார் என்று கதறினார். என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்க செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தார். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடக்கிறான், வீட்டுக்கு மார்பு காட்டி என்பதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். இது எதை கண்டாலும் கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான். அது தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தெரிய போய் சொன்னேன். கயவன் எங்கே? வா இங்கே, அவன் நாக்கு எங்கே? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முனைவர் சகாதேவன், இணை பேராசிரியர் வரலாற்றுத்துறை, மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி, புதுக்கோட்டையிலிருந்து உங்களோடு நானும் சங்கமிக்கின்றேன். இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை வடிவமைத்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் பொறுப்பாளருக்கு மனதார நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட அத்தனை நல் உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். இன்று வரும் தீபாவளி இந்த திருநாளில் எண்ணற்ற மகிழ்ச்சியை மக்களிடம் திளைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த நாட்டுப்புற பாடல்கள் வரிசையில் தொழில் பாடலை நான் பாடுகிறேன். பாருங்கள், காணொலிக்கு செல்வோம். தன்னானே நானானே தானானே நானானேன்,
தன்னானே நானே தானே நானே தன்னானே நானே அம்மா தானே நானே அம்மா எம்மா ஆளாகி நாளாச்சு ஆசையுந்தான் வளர்ந்தாச்சு ஆசையுந்தான் வளர்ந்தாச்சு அத்த மகன் பாடுறேண்டி அம்மா இந்த அழகு மயில தேடுறேண்டி அம்மா அம்மா ஊருக்குள்ள உன்ன போல பேரழகி யாரும் இல்ல ஊருக்குள்ள உன்ன போல பேரழகி யாரும் இல்ல உன்னை நினைச்சு அம்மா என் உசுரையும் தந்திடுவேன் அம்மா அம்மா ஆத்துக்குள்ள ஊத்து நோண்டி அடைச்சி வச்சேன் கண்ணி உன்னை ஆத்துக்குள்ள ஊத்து நோண்டி அடைச்சி வச்சேன் கண்ணி உன்னை ஊத்து தண்ணி வந்திடவே அம்மா நீ ஓடாதே கண்ணு முன்னே அம்மா அம்மா. இப்படியாக நாட்டுப்புற பாடல்கள்ல எந்த அதாவது எதுகை மோனை எதுவும் இல்லை அவன் நாட்டுப்புற கலைஞன் வாயில் வருகின்ற வார்த்தைகள்லாம் கவிதைகளே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாடல்கள் சோகமும் இங்கே சுகமாகவும் அத்தனை மெட்டுக்களுக்கு சொந்தமுள்ள பாடல் இங்கே இருக்கிறது. இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் மனசெல்லாம் மத்தாப்பு பூக்கட்டும், உங்கள் எண்ணங்களெல்லாம் சரவெடியாக வெடிக்கட்டும், மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடுவோம். அதற்காக ஒரு தீபாவளி பாடலையும் நாட்டுப்புற மெட்டில் அமைந்த இந்த பாடலையும் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலாம், தன்னானே நானே தானானே நானே குண்டூசிக்க போல ரெண்டு கண்ணும் உள்ளவளா, முகம் கோணாமல் ஆசை இன்பம் செய்பவளா. அப்படி இப்படியாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த இந்த நாட்டுப்புற மெட்டில் அமைந்த பாடல்கள் எண்ணற்றவைகள். எங்கு கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் சலிக்காத பாடல்கள். இங்கே சோகமும் சந்தோஷமும் அத்தனையும் இந்த நாட்டுப்புற பாடல்களில் அடங்கியுள்ளது. தன்னானே நானே தானானே நானே தன்னானே நானே தங்கமதையிலால தானானே நானே பொன்னோமி குயிலால. இப்படியாக எத்தனை ராகங்கள் எல்லாமே தன்னானே தானானே என்ற வரிகளில் அடங்குகிறது. இத்தனை நேரம் அன்பு கூர்ந்து கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் முனைவரா சகாதேவன், இணைப்பேராசிரியர், வரலாற்றுத்துறை, மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி, புதுக்கோட்டையிலிருந்து. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கிறோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.